அடா டேர்மினல் அசஸ்மெண்ட் வேறு வருது. 80 மார்க்ஸ். இன்னும் 10 days தான் இருக்குது. நம்ம ஸ்டடி பிளான் போகிறோம். எல்லாமே எல்லா சாப்டர்ஸுமே படிக்கிறோம். ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு பேஜஸ் வீடுக்குள்ளாது ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். 2 மார்க் கொஸ்டின் கூட நம்ம 16 பேஜ் எழுதணும். ஃபுல்லாக நம்ம படிக்கிறோம். ஃபுல் தரவு பண்ணுறோம். டென்ஷனாக இருக்கே. ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதிக்கலாம். நோட்ஸ் நாளைக்கு வேறு எக்ஸாமு. நம்ம இப்போ தான் நம்ம புக்கையே எடுக்கிறோம். நாளைக்கு என்ன எக்ஸாம்னே தெரில. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்னே தெரில. சரி படிப்போம். அதுவும் நைட் ஆச்சு. என்ன படிக்கிறோன்னு தெரில. என்ன போர்ஷன்ஸ் என்னே தெரில. ஒரு டீயை குடிப்போம். தூக்கமாக வருது. ரொம்ப தூக்கமாக வருது. ஹாய். ஓ எக்ஸாமா? எனக்கு நல்லா தெரியுமே. நல்லா படிச்சிட்டேன். புக்கு தான்டா என்னை பார்த்து போட்டுக்கணும். நான் புக்கு படிக்கவே தேவையில்லை. எனக்கு புக்கில் ரெண்டு யூஸ் ஆகும். ஒன்று நான் ஃபேன் மாதிரி இப்படி யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பில்லோ மாதிரி படுத்துப்பேன். எதுக்குடா படிக்கணும்? எல்லாமே ஈஸி தான்டா. ஆல் ஆர் ஈஸி. கொஸ்டின் பேப்பரே என்னை பார்த்து ஓடிடும்டா. நான் தான்டா ஸ்கூல் டாப்பரு. எல்லாமே தெரியும். கணேசா, இந்த எக்ஸாம் மட்டும் நான் பாஸ் ஆகணும். எந்த எக்ஸாமும் நான் ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லா எக்ஸாமும் நான் உனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவேன். கணேசா எப்படியாச்சும் ஒரு எக்ஸாம் கூட நான் ஃபெயில் ஆகக்கூடாது. கணேசா எப்படியாச்சும் இது பண்ண கணேசா. இந்த பெண்ணில் தான் நான் எழுத போகிறேன். கணேசா அங்கே பாரு, பென்னு பென்சிலு அர்ச்சனை தட்டில் இருக்குது. சத்தியமாக இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிடு. அடுத்த எக்ஸாம் நான் கண்டிப்பாக படிப்பேன். கணேசா எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடு. கண்டிப்பாக கணேசா, உன்னை தான் நான் நம்புகிறேன். நீ எப்படியாச்சும் நீ பாஸ் பண்ணிடு. கணேசா இந்த எக்ஸாம் மட்டும் நான் பாஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் பாஸ் ஆனால் உனக்கு பெரிய அர்ச்சனை பண்ண. அப்படி பாஸ் ஆகலைன்னா நான் உன்னை தான் ப்ளே பண்ணுவேன். கணேசா உன்னை தான் நம்புகிறேன். லைஃப்பில் எல்லாமே ஷார்ட்கட் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கூட டீச்சர்ஸ் பாத்ரூம் போயிட்டாங்க. இப்போ நம்ம எடுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் 3 மணி நேரம் முடிஞ்சது. எல்லாரும் பேப்பர் கொடுங்க. சப்மிட் பண்ணுங்க. வாங்க